இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் ஆலோசனை. இந்திய வானிலைத்துறை மற்றும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் கோயம்புத்தூர் இணைந்து வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் ஆலோசனை. மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் அடுத்து வரும் 5 நாட்களுக்கு தூறல் மழையுடன் மணிக்கு 8 முதல் 20 கிலோமீட்டர் வரை காற்று எதிர்பார்க்கப்படுகிறது. கோவை மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டர் மேல் எதிர்பார்க்கப்படுகிறது. லேசான மழை மட்டுமே எதிர்பார்க்கப்படுவதால் அனைத்து இரவை பயிர்களுக்கும் மண் ஈரத்தினை பொறுத்து நீர்ப்பாசனம் செய்யவும். மேலும் பயிர்களில் பயிர் கழிவு மூடாக்கு இடுவதனால் மழையினால் கிடைத்த மண் ஈரப்பதத்தினை ஆவியாகாமல் சேமிக்கலாம். வறண்ட வானிலையே நிலவ வாய்ப்புள்ளதால் உழுத நிலங்களில் இரவை சோளம் விதைத்து தொடர்ந்து நீர்ப்பாசனம் செய்யவும். தற்பொழுது நிலவும் அதிக பகல் நேர மற்றும் இரவு நேர வெப்பநிலை காரணமாக கோடையில் இரவை எள் பயிரில் சாறு உறிஞ்சும் பூச்சியின் தாக்கம் தென்படுகின்றது. இதனை கண்காணித்து மாலை நேரங்களில் 5% மேலத்தையான் பூச்சி மருந்தை தூவிவிடவும். கரும்பில் தொடர்ந்து வறண்ட வானிலை காணப்படுவதால் நுனிக்குருத்து புழு வர வாய்ப்புள்ளது. எனவே அடிக்கடி நீர் பாய்ச்சி கரும்பு வயலை ஈரமாக வைத்துக் கொள்வதுடன் பயிர் மூடாக்கும் செய்யலாம். பகல் மற்றும் இரவு நேர வெப்பநிலை உயர்ந்து காணப்படுவதால் சுழல் காற்று வீச அதிக வாய்ப்புள்ளது. எனவே 5 மாதங்களுக்கு மேலுள்ள கரும்பிற்கு விட்டம் கொடுக்கவும். மரவள்ளி கிழங்கில் சில பகுதிகளில் தொடர்ந்து வறண்ட வானிலை காணப்படுவதால் சுருள் வெள்ளை ஈ வர வாய்ப்புள்ளது. இதற்கு விவசாயிகள் மஞ்சள் ஒட்டும் பொறி ஏக்கருக்கு 5 முதல் 6 இடங்களில் வைக்கவும். தேவைப்பட்டால் அசிபேட் 2 கிராம் 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளித்து கட்டுப்படுத்தலாம். வாழையில் பரவலாக குருத்து அழுகல் நோய் காணப்படுகிறது. இதற்கு 1 லிட்டர் தண்ணீரில் 20 கிராம் ப்ளீச்சிங் பவுடரை கலந்து மரத்தின் அருகே ஊற்ற வேண்டும். இதை நோய் வருவதற்கு முன்பு செய்தால் நோய் வராமல் பாதுகாக்கலாம். தென்னை மற்றும் அனைத்து மரப்பயிர்களுக்கும் தூரிலிருந்து 1.5 மீட்டர் தூரத்தில் உள்நோக்கிய வட்டப்பாத்தி அமைத்து கோடை மழையினை வேர்பகுதியில் சேமிக்கவும். ஆடுகளுக்கு ஒரு சில இடங்களில் துள்ளுமாறி நோய் காணப்படுகிறது. இதற்கு ஆடுகளை வெயில் வந்த பிறகு மேயவிடவும். மேலும் அருகாமையில் உள்ள கால்நடை மருத்துவமனைகளில் தடுப்பூசி போட்டுக்கொள்ளவும். காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. நெல்லில் கோடை பருவத்திற்கு ஏற்ற குறுகிய கால நெல் ரகங்களான ஆடுதுறை 53, ஆடுதுறை 56, ஆடுதுறை 57 மற்றும் ஆடுதுறை 59 விதைகளை தேர்ந்தெடுக்கவும். கோடை இரவை பயிராக சித்திரை பட்டத்தில் ஏப்ரல் மற்றும் மே பயறு வகை பயிர்களை விதைக்க உகந்த ரகங்களான ஆடுதுறை 5, வம்பன் 5, வம்பன் 6 மற்றும் வம்பன் 8 போன்ற உளுந்து ரகங்களையும், வம்பன் 2 மற்றும் வம்பன் 3 போன்ற பாசி பயிறு ரகங்களையும் பயிரிடவும். உளுந்து மற்றும் பாசிப்பயிறு செடிகளை அறுவடை செய்யவும். ஓரிரு நாட்கள் செடிகளை நன்கு வெயிலில் காய வைத்து பின்பு பயரை பிரித்தெடுத்து சுத்தம் செய்து ஈரப்பதம் 9% குறையும் வரை உலர்த்தி பின்பு சேமிக்கவும். வாழை மரங்கள் காற்றினால் சாயாமல் இருக்க வாழை மரங்களுக்கு முட்டு கொடுத்து பாதுகாக்கவும். 3 மாத வயதுடைய கன்று குட்டிகள் மற்றும் 2 மாத வயதுடைய ஆட்டுக்குட்டிகளுக்கு கோமாரி நோய் வராமல் தடுக்க தடுப்பூசி போடவும். அடுத்த சில தினங்களுக்கு பகல் நேர வெப்பநிலை அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் தங்களின் கால்நடைகளை காலை மற்றும் மாலை வேளைகளில் மேய விடுவதுடன் நண்பகல் நேரத்தில் நிழல் பகுதியில் நிறுத்தி வைக்கவும். தெற்கு மண்டலம் ஒன்றிற்குட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை. மழைக்கு வாய்ப்பு இருப்பினும் மழை இல்லாத பகுதியில் வெப்பம் அதிகரிப்பு காரணமாக பயிர்கள் வாட வாய்ப்புள்ளது. அதனால் விவசாயிகள் மண்ணின் ஈரப்பதத்திற்கு ஏற்ப பாசனம் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மழைக்கு வாய்ப்பு உள்ள காரணத்தினால் மருந்து தெளிப்பதை தவிர்க்கவும். இருப்பினும் மழையில்லாத பகுதியில் வெப்பம் அதிகரிப்பு காரணமாக பயிர்களில் பூச்சி அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதனால் விவசாயிகள் உள்ளூர் தட்பவெப்பநிலை மருந்து தெளிக்க சாதகமாக இருந்தால் மருந்து தெளிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நெல் தரிசு பயறு விதைப்பதை விவசாயிகள் விரைவில் மேற்கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார்கள். நிலக்கடலைக்கு மண் அணைக்க வானிலை ஏதுவாக உள்ளது. 1 ஏக்கருக்கு 45வது நாட்களுக்குள் ஜிப்சம் 400 கிலோ சேர்த்து அணைக்கவும். பருத்தியில் வளர் பருவத்தில் லேசான மழையை கொண்டு உரம் இட்டு மண் அணைக்கவும். கால்நடைகளுக்கு மழையில்லாத பகுதிகளில் வெப்பம் அதிகரிப்பு காரணமாக 6 முதல் 10 மணிக்குள் அல்லது மாலை 4 முதல் 6 மணிக்குள் மேய்ச்சலுக்கு ஓட்டிச் செல்லவும். கொட்டகையை சுற்றி சாக்கு பைகளை விரித்து தண்ணீர் தெளிக்கவும். தெற்கு மண்டலம் 2ற்குட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை. நெல் பயிரில் செம்புள்ளி நோய் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. இந்நோய் பூசானம் நாற்றாங்காலின் நாற்று பருவத்திலிருந்து நடவு வயலின் பால் பருவம் வரை பயிரை தாக்கும். முதலில் இந்நோய் மிகச்சிறிய பழுப்பு புள்ளிகளாக தோன்றும்.
பின் உருளை வட்ட வடிவ புள்ளிகளாக மாறிவிடும். பின் பல புள்ளிகள் ஒன்று சேர்ந்த நிலையில் இலைகள் காய்ந்துவிடும். இந்நோய் பழுப்பு நிற புள்ளிகளுடன் கதிர் மற்றும் கழுத்து பகுதியை தாக்கும். இதனை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு 500 மில்லி என்ற அளவில் மெட்டோமினோஸ்ட்ரோபின் மருந்தினை தண்ணீரில் கலந்து தெளிக்கலாம். உரம் வைத்தல் மற்றும் மருந்து தெளிக்கும் வேலைகளை மழை இல்லாத நாட்களில் மேற்கொள்ளவும். கத்திரி பயிரில் அஸ்வினி மற்றும் வெள்ளையீக்கள் போன்ற சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் நடமாட்டம் காணப்படுகிறது. இவற்றை கட்டுப்படுத்த 10 லிட்டர் தண்ணீருக்கு 50 மில்லி வேப்பெண்ணெய், 50 கிராம் சூடோமோனோஸ், 10 மில்லி ஒட்டும் பசை ஆகியவற்றை நன்கு கலந்து 10 நாட்கள் இடைவெளியில் 2 முறை தெளிக்கவும். மேலும் ஒரு ஏக்கருக்கு 10 மஞ்சள் நிற ஒட்டும் பசை அட்டை மற்றும் 5 ஊதா நிற ஒட்டும் பசை அட்டைப்பொறி என்ற எண்ணிக்கையில் கட்டிவிடவும். தக்காளியில் பாக்டீரியா வாடல் நோயானது பரவலாக தென்படுகின்றது. இந்நோயானது வளரும் தாவரங்களை விரைவாக மற்றும் முழுமையாக வாடச் செய்வதாகும். தக்காளியின் கீழ் இலைகள் வாடுவதற்கு முன்பே விழுந்துவிடும். தண்டு நாளங்களில் படையெடுத்து திசுக்களை மஞ்சள் பழுப்பு நிறமாக நிறமாற்றம் அடையச் செய்கின்றன. இதன் தாக்குதலை கட்டுப்படுத்த நாற்று நடும் பொழுது நாற்றிற்கு சேதம் ஏற்படாமல் நட வேண்டும். ஒரு ஹெக்டருக்கு 10 கிலோ ப்ளீச்சிங் தூளை இடலாம். வெண்டை பயிரில் தத்துப்பூச்சியின் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. இவ்வகை பூச்சிகளால் தாக்கப்பட்ட இலைகள் மஞ்சளாக மாறும். இலைகளின் ஓரங்கள் கீழ் நோக்கி சுருங்கி காணப்படும். அதன் உட்புறம் சிவப்பு நிறமாக மாறும். நாளடைவில் நெருப்பால் தீய்ந்தது போன்று நிறமாற்றம் பெறும். இலைகள் பொடி பொடியாக நொறுங்கிவிடும். மேலும் செடிகளும் வளர்ச்சி குன்றி காணப்படும். இதனை கட்டுப்படுத்த ஒரு ஹெக்டருக்கு 100 மில்லி இமிடாக்ளோபிரிட் மருந்தினை 500 லிட்டர் தெளி திரவத்துடன் கலந்து தெளிக்கவும். கால்நடைகளை கோடைக்கால பராமரிப்பில் கலப்பு தீவனத்துடன் 40 கிராம் என்ற அளவில் தாது உப்பு கலவை, 50 கிராம் உலர்ந்த ஈஸ்ட் அல்லது 180 கிராம் சோடியம் பைகார்பனேட் கலந்து கொடுக்கலாம். இதனால் கறவை மாடுகளுக்கு தோன்றும் வெப்ப அயற்சி குறைக்கப்பட்டு பாலின் அளவு மற்றும் பாலில் உள்ள கொழுப்பு மற்றும் கொழுப்பு அல்லாத திடப்பொருட்களின் அளவும் அதிகரிக்கும். மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. அனைத்து பயிர்களுக்கும் போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உழவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும். கேரட் பயிரில் துரு ஈக்கள் பாதிப்பை ஏற்படுத்தலாம். கேரட் பயிரில் துரு மேலாண்மை செய்ய விதைத்த 45 முதல் 50 நாட்களில் ஒரு ஏக்கருக்கு 4 கிலோ குளோரன்டனிலிப்போல் என்ற குருணை மருந்துகளை மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் இட வேண்டும். கால்நடைகளை மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மழையிலிருந்து பாதுகாக்க கால்நடைகளை வெளியில் மேய்க்க அனுமதிக்காதீர்கள். மின் கம்பங்கள் மற்றும் மரங்களுக்கு அடியில் கால்நடைகளை கட்ட வேண்டாம். உள்ளூர் கால்நடை மருத்துவருடன் கலந்தாலோசித்து உங்கள் கால்நடைகளுக்கு பருவகால நோய்களுக்கு எதிராக தடுப்பூசி போடுங்கள். வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. மல்லிகையில் மகசூலை ஊக்குவிக்க இலைவழி தெளிப்பாக 3% பஞ்சகவ்ய கரைசல் மற்றும் 1 லிட்டர் தண்ணீருக்கு 0.4% ஹியூமிக் அமில கரைசலை 1 மாத கால இடைவெளியில் தெளிப்பு செய்ய வேண்டும். அத்துடன் இரும்பு சல்பேட் 0.5% கரைசல் மற்றும் துத்தநாக சல்பேட் 0.5% கரைசலை தெளிப்பு செய்ய வேண்டும். மாமரத்தில் பிஞ்சு கொட்டாமல் தடுத்து நல்ல மகசூல் பெற மா நுண்ணூட்ட கலவையை லிட்டருக்கு 5 கிராம் என்ற அளவில் சேம்பு மற்றும் எலுமிச்சை சாறுடன் கலந்து இலைவழி தெளிப்பு செய்ய வேண்டும். கால்நடைகளுக்கு பகல் வெப்பநிலை தொடர்ந்து உயர்ந்து வருவதால் விவசாயிகள் மாடு ஆடுகளின் பால் உற்பத்தி மற்றும் உடல் எடை குறையாமல் இருப்பதற்கு அடர் தீவனம் மற்றும் பசுந்தீவனம் அளிக்க வேண்டும். தீவன பற்றாக்குறையை ஈடுகட்டும் வகையில் சராசரிக்கும் சற்று அதிகப்படியான அடர் தீவனத்தை வெப்பம் குறைவாக உள்ள காலை மற்றும் மாலை வேளைகளில் தண்ணீருடன் கலந்து அளிக்க வேண்டும். அதிகாலை மற்றும் மாலை வேளைகளில் சினை ஊசி போடுவதன் மூலம் சினை கறவை மாடுகளில் சினை பிடிப்பதை அதிகரிக்கலாம். வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. நெற்பயிரில் இலை சுருட்டு புழுவை கட்டுப்படுத்த 10 லிட்டர் தண்ணீரில் குளோரோன்டனிலிப்ளோல் 18.5% SC 6 மில்லி கலந்து தெளிக்க வேண்டும். நெல் வயல்களில் 1% ppfm கரைசலை தெளிக்க வேண்டும். மேலும் நைட்ரஜனை நிலைப்படுத்துவதற்கு அசோலா இட வேண்டும். தற்போது நிலவி வரும் சூழ்நிலையில் நெல் நாற்றாங்காலில் இலைப்பேன் தாக்கம் தென்பட்டால் 1 லிட்டர் தண்ணீரில் தயாமீதாக்சம் 2.5% WG 100 கிராம் அல்லது டைமீத்தோயேட் 1.5 மில்லி என்ற அளவில் தெளிக்கவும். தற்போது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் இலை சுருட்டுப்புழு மற்றும் தண்டு தொலைப்பான் தாக்கம் காணப்படுவதால் அதை கட்டுப்படுத்த கார்போசல்ஃபான் 400 மில்லி அல்லது கார்டாப் ஹைட்ராக்ளோரைடு 600 கிராம் என்ற அளவில் காலை அல்லது மாலை நேரத்தில் தெளிக்கவும். நிலக்கடலையில் இலைப்புள்ளி நோய் தாக்க வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் நோய் தாக்கம் அறிகுறி தென்படும் பட்சத்தில் கார்பன்டாசிம் 500 கிராம் என்ற அளவில் தெளித்து கட்டுப்படுத்தலாம்.
வாழையில் வாடல் நோயை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு பேசில்லஸ் சப்டிலிஸ் மற்றும் ட்ரைகோடெர்மா விரிடி 2.5 கிலோ இட வேண்டும். வாழையில் நுண்ணூட்ட சத்துக்களின் குறைபாட்டை நிவர்த்தி செய்ய மற்றும் பழத்தின் தரத்தை உயர்த்த வாழை நட்ட 3, 5 மற்றும் 7 மாதங்களில் நுண்ணூட்ட கரைசலை இலை மீது தெளிக்கவும். கால்நடைகளுக்கு உண்ணி மற்றும் பேன் பிடிக்காமல் இருக்க மருந்து குளியல் கொடுக்க வேண்டும். நன்றாக காய வைத்த பின் கொட்டகையில் கட்ட வேண்டும். கால்நடைகளுக்கு தேவையான பசுந்தீவனத்தை வருகின்ற கோடை காலத்தில் பயன்படுத்த ஊறுகாய் புல்லாக மாற்றி சேமித்து வைக்க வேண்டும். மேய்ச்சலுக்கு விடப்படும் ஆடுகளில் தாடை வீக்கம் மற்றும் வெளிரிய கண் இருப்பின் தவறாமல் ஒட்டுண்ணியல் மருந்து அளிக்க வேண்டும். அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. 2 மாதத்திற்கு மேல் வாழை மரங்களுக்கு காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் கம்புகளால் முட்டு கொடுக்க வேண்டும். மிளகில் பூப்பதற்கு முன்பும் புதிய இலைகள் மற்றும் முட்டுவிடும் போதும் மிளகு கொத்து ஆரம்ப நிலை மற்றும் குன்சி தலை பருவத்திலும் மிளகு கொத்து உதிர்வதை தவிர்க்க இலைவழி ஊட்டமாக 1% டை அமோனியம் பாஸ்பேட்டினை தெளிக்கலாம். வாழை, மிளகு, கிராம்பு, ஜாதிக்காய், லவங்கப்பட்டை மற்றும் தென்னை மரங்களுக்கு பாத்திகள் அமைத்து மக்கிய தென்னை நார் கழிவுகளை இடுவதன் மூலம் மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்கலாம்.